ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர்ல மொத்தம் வந்து இங்க மொத்தமா 23 இதோட சேர்த்து 23 ஃப்ளவர்ஸ் இருக்கு. நார்மலா அ தெ புதுசா வரவங்க டிசைன் பண்றவங்க எப்படின்னா, இந்த ஃப்ளவர் இருக்கு அப்படின்னா, இத செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் குடுப்பாங்க. டூப்ளிகேட்க்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, ப்ராப்பர்ட்டிக்குள்ள போனீங்கன்னா, டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அதனோட ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோல் டி. இப்போ டூப்ளிகேட் குடுத்தாச்சு. நான் இத அப்படியே எடுத்து இங்க கொண்டு வந்து பக்கத்துல, அதாவது லெஃப்ட் கிளிக் குடுத்து அப்படியே டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஷேப்புக்கு இத மாத்தணும். இங்க இந்த இமேஜ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது சைஸ் சின்னது, பெருசு பண்றது. திருப்ப இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா, எம்ப்டியா காட்டும். இந்த எம்ப்டி அப்படிங்கிறது எதுக்குன்னா, ரொட்டேட் பண்றதுக்கு. இப்ப நான் வந்து இமேஜ் ஆன் பண்ணியிருக்கேன். முதல்ல இத கொண்டு வந்து கரெக்ட்டா அது மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணணுமா, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்றத அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப நீங்க 23 ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு டூப்ளிகேட் குடுப்பீங்க. அத கொண்டு வந்து பக்கத்துல பிளேஸ் பண்ணுவீங்க. மறுபடியும் எடிட் பண்ணிட்டு, எந்த மாரி ஆங்கிள்ல நம்மளுக்கு இது வேணுமோ வந்து நீங்க அப்படியே மாத்தி வைப்பீங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் டூப்ளிகேட் பண்றது. இது சிங்கிளா நீங்க டூப்ளிகேட் பண்றீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3யும் மொத்தமா செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் குடுத்து பக்கத்துல எடுத்து வைக்க போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கலர் ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல தெரியுதா உங்களுக்கு கலர் ஆப்ஜெக்ட்? இப்ப நான் ஜூம் குடுத்துருக்கேன். இந்த 3யும் செலக்ட் பண்ண போறேன். 1 கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு, 2வது, 3வது 3யும் ஒண்ணா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்க சைடுல 3 ஒண்ணா செலக்ட் ஆயிருக்கா? இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குரூப் குடுத்துக்கோங்க. இதனோட ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோல் ஜி. இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த 3ம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா தான் இருக்கும். 1 மினிட். இப்ப இந்த 3 பார்த்தீங்கன்னா, நகர்த்துனா ஒண்ணா தான் நகரும். ஏன்னா, நம்ம வந்து குரூப் பண்ணியிருக்கோம். தனித்தனியா பிரிக்க முடியாது. இத பிரிக்கணும்னா, இந்த 3யும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ குடுக்கணும். அன்குரூப் பண்றதுக்கு. அல்லது இங்கேயே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, அன்குரூப் ஆயிரும். இப்ப நான் இத என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணிட்டு குரூப் குடுத்துருக்கேன் திரும்ப. இப்ப இந்த குரூப் வந்து நம்ம திருப்ப இங்க வைக்கிறோம். இதே இடத்துல நான் வச்சாச்சு. இப்போ இத வந்து நான் டூப்ளிகேட் பண்ண போறேன். எப்படி? இந்த 3யும் டூப்ளிகேட் பண்ணி இங்க பக்கத்துல எடுத்து வைக்க போறேன். இப்போ கண்ட்ரோல் டி. பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ஒரு கலர், செகண்ட் குரூப்புக்கு ஒரு கலர் குடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்டின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்கும். எந்த செட்ட நீங்க குரூப் பண்ணியிருக்கீங்கன்னு தனியா நம்மளுக்கு பிரிச்சு காட்டுறதுக்காக தான், இங்க இது வந்து குரூப் குடுக்குறப்போ, டூப்ளிகேட் குடுக்குறப்போ, ஒவ்வொரு டூப்ளிகேட்க்கும் குரூப்போட கலர் வந்து மாறிட்டே வரும். அப்ப எந்த செட்ட நீங்க குரூப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுக்காக குடுத்துருக்கிறது. இப்போ இன்னொரு குரூப் குடுத்துட்டோமா? டூப்ளிகேட் குடுத்துருக்கோம். அப்ப நான் இத எடுத்து இங்க வைக்கிறேன். திருப்ப இது மேல லெஃப்ட் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கும். நான் அத அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு, மறுபடியும் இது மேல லெஃப்ட் கிளிக் பண்ணி நகர்த்தி கொண்டு வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மேல உட்கார்ந்திருக்கும். ஒரு இடத்துல கரெக்ட்டா இருக்கு, ஒரு இடத்துல கரெக்ட்டா இல்ல. இப்ப இது என்ன பண்ணணும்? குரூப் குடுத்துட்டீங்க. 1 செலக்ட் பண்ணி குரூப் குடுத்தீங்க. அத டூப்ளிகேட் குடுத்து இன்னொரு செட்ட எடுத்து வச்சாச்சு. கொண்டு வந்து அங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா 1 மட்டும் விலகி இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? இதையே அன்குரூப் குடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அன்குரூப் குடுக்கறக்கு கண்ட்ரோல் யூ குடுத்தாச்சு. இப்போ சிங்கிளா இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாமா? இப்ப நான் அந்த சிங்கிளா இருக்கிறத சூஸ் பண்ணி நகர்த்தி கொண்டு வந்து டிராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேசிக்கா நம்ம குடுக்குறது. இப்ப இது என்ன அப்டின்னா, நீங்க வந்து சிங்கிளா குரூப் பண்ணி எடுத்து நம்ம இங்க வந்து பிளேஸ் பண்ணுவோம். எப்படி? இப்போ 1 வச்சோம், திருப்பி 3 வச்சோம். இப்ப இந்த 3 செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, 3க்கும் சேர்த்து நான் குரூப் குடுத்துருக்கேன். இப்ப இத டூப்ளிகேட் குடுக்குறேன். கண்ட்ரோல் டி. இப்ப இன்னொரு குரூப் வந்துருச்சா? இப்ப இந்த குரூப் எடுத்து கொண்டு வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ண போறோம். திருப்ப மறுபடியும் லெஃப்ட் கிளிக் குடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி கரெக்ட்டா அது மேல பிளேஸ் பண்ண முடியும். இப்படியும் வந்து நீங்க பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தனித்தனியா வேணும்னா நான் சொன்ன மாரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு, தனியா அன்குரூப் பண்ணி சிங்கிளா இருக்கிறத எடுத்து நீங்க வந்து தனித்தனியா எடுத்து வைக்கணும். இப்படி பண்ணுவோம். இப்போ இதுல ஒரு பாதி போட்டிருக்கோம். மொத்தமா எடுத்து லெஃப்ட் சைடுல நம்ம டூப்ளிகேட் பண்ண போறோம். டூப்ளிகேட் பண்ணி அப்படியே மொத்தமா லெஃப்ட் சைடு வைக்க போறோம். லெஃப்ட்ல போட்டிருந்தா ரைட்ல போட்டிருந்தா லெஃப்ட் வைக்க போறோம். இப்போ நான் இந்த மொத்தத்தையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் மறுபடியும் குரூப் கொடுத்துருக்கேன். உள்ள தனித்தனியா குரூப் இருக்கிறது 3 கொடுத்துருக்கேன். இப்போ மொத்தமா செலக்ட் பண்ணி நான் குரூப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்துருச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல்ல 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் மிரர் செலக்ட் பண்ணியிருக்கேன். குரூப் கொடுத்ததை, அதாவது டூப்ளிகேட் கொடுத்ததை மிரர் கொடுத்து இதுல ஹரிசாண்டல் கொடுக்குறேன். ஆப்போசிட்ல வந்துருச்சா? சப்போஸ் நீங்க வெர்டிகல் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. மிரர் கொடுத்துட்டு வெர்டிகல் கொடுத்தீங்கன்னா கீழே டூப்ளிகேட் திரும்பி காட்டும். இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும்? ஆப்போசிட்ல வேணுமா? அதனால நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் மிரர் ஹரிசாண்டல் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்துருச்சா? இதை கொண்டு வந்து நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும்
ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ இதை மாற்றி கொண்டு வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், சின்ன சின்ன எடிட் பண்ணுற வேலை இருக்கும். நீங்கள் சிங்கிளாக ஒன்றா டிசைன் பண்ணுறதுக்கு, ஒன்றா டூப்ளிகேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு, மொத்தமாக டூப்ளிகேட் பண்ணி மிரர் கொடுத்து இப்படி எடுத்து வச்சு திரும்ப சிங்கிளாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக டிசைன் ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டூப்ளிகேட். ஒரு இமேஜை எவ்வளோ சீக்கிரமாக டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஒரு டைப்பு. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிங்க, டூப்ளிகேட் கொடுத்தீங்க, அந்த 2 ஆப்ஜெக்டிவும் சேர்த்து டூப்ளிகேட் பண்ணதை குரூப் பண்ணிங்க, குரூப் பண்ணி எத்தனை டூப்ளிகேட்ஸ் வேணுமோ அதை எடுத்து வச்சோம். இன்னொன்று ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு அந்த டூப்ளிகேட் அதை மொத்தமாக செலக்ட் பண்ணி குரூப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி மிரர் கொடுத்து ஹரிசான்டல் ஆப்ஷன் கொடுத்து லெஃப்ட்டில் திருப்பி வச்சோம். எந்த ஆங்கிளில் வேணுமோ மிரரில் ஹரிசான்டல் அல்லது வெர்டிக்கல் எது வேணுமோ அதை கொடுத்து வச்சோம். ஓகேவா? இது ஒரு டைப்பு. போதும்.